சாமுர்தி SM 14/10/8/2025 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள் என்ன ரிசல்ட்டு நமக்கு கிடச்சது 294. சரிங்களா? நம்ம கொடுத்ததில் பவர் நம்பர் மட்டும்தான் 2ஆம் நம்பர் வந்திருக்கு. ஆல் போர்டில் ஏ போர்டில் 94 வச்சுருக்குறோம் ஒரே இடத்துல. ஆனால் சி போர்டுக்கு 4ஆம் நம்பர், பி போர்டுக்கு 9ஆம் நம்பர், ஏ போர்டுக்கு 2ஆம் நம்பர். இந்த 3 அப்படியே பாக்ஸாக வந்துருச்சு நமக்கு. புரியுதுங்களா? மற்றபடி 2Dலாம் எதுவும் செட்டு வரல. கொஞ்சம் 2 நாளாக அப்படி போய்கிட்டு இருக்குது. அப்படி தான் போகும். அப்புறம் திரும்பியும் நம்ம கொடுக்குறதுல வரும். இருந்தாலும் நம்ம டபுள்ஸுக்கு வரும்னு பார்த்தோம், டபுள்ஸ் வரல. ஆனால் பவர் நம்பர் 50ங்கிற மாதிரி அடித்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 94ங்கிற மாதிரி வந்திருக்குது ரிசல்ட்டு. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா 405 அடித்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 294 பிசிலே பவர் வச்சு அடிக்கிறாங்க. அப்போ நாளைக்கும் அதே மாதிரி தான் வரும். இங்கே பார்த்திங்கன்னா 94 நமக்கு பிசியில் பாஸ் ஆகும். இந்த 92 அப்படி ஜாயிண்ட் ஆகிருக்குது. 6 வச்சு அடிப்பாங்கன்னு பார்த்தேன், அடிக்கலை. இங்கே பார்த்தா 2-4 இருக்கும் பாருங்கள். அடி நம்பர் அப்படி 2-4 இதெல்லாம் நான் இதில் கொடுக்கல. ஏன்னா ஒரு அதிகபட்சம் வரும்போது எது நமக்கு தேவையான நம்பரோ அதை மட்டும் வைப்பேன், தேவையில்லாத நம்பரை கழிச்சிடுவேன். ஆனால் அந்த நம்பரில் தான் இப்போ 2 நாளாகவே வின்னிங் வந்துக்கிட்டு இருக்குது. கழிக்கிற நம்பர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. 24, 92லாம் எடுத்துருந்தேன். அது அப்படியே இதில் ஜோடி சேர்ந்து வந்துடுச்சு. கொடுக்குற நம்பர்லாம் வரல. ஓகே, பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. நாளைக்கும் தான் கணக்கில் போடலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். இல்லைன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கலாம். நாளைக்கு ஆல் போட பொறுத்த வரைக்கும் 1-5. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 9ஆம் நம்பர், 1க்கு பவர் 6, 5க்கு பவர் 0, 9க்கு பவர் 4ன்னு வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதில் வச்சு தான் ஆட்டம் இருக்கும். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-7. சரிங்களா? 1-7 வரணும் ஏ போர்டில். அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பரும் வரலாம். சரிங்களா? பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-9ன்னு வச்சுருக்கிறேன். 8-9 பி போர்டில் வரணும். அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் திரும்பவும் உள்ளே வரலாம். புரியுதுங்களா? 4ஆம் நம்பர் திரும்பவும் பி போர்டுக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அடிக்கணும், 5 அடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 2 தீடு திரும்பியும் இங்கே தான் வைக்கணும். அப்படி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா இதில் பவர் பண்ணி தான் அடிக்கணும். சரிங்களா? 3க்கு பவர் 8, 5க்கு பவர் 0ன்னு அடிக்கணும். இதுதான் இதுக்கு சி. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு எப்படி பண்ணிக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 79, 93, 14, 04, 54, 24, 76, 25. இன்றைக்கி வந்த நம்பர் தான் நாளைக்கும் அப்படியே கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்குது. நாளைக்கு ஒரு பவர் நம்பரை வச்சு அடிக்கலாம். இதில் கொடுத்துருக்க நம்பர்லேருந்து பவர் பண்ணி பிசியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 72 அடிக்கலாம், 61 அடிக்கலாம், 38 அடிக்கலாம், 38, 83 அந்த மாதிரி, 72, 27 அந்த மாதிரி பிசியில் வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 நாள் பவரில் கொடுத்துருக்காங்கும்போது 3ஆம் நாளும் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் டபுள்ஸ் வருமானு தெரியல. ஆனால் டபுள்ஸ் வந்ததுன்னா இன்னும் ஏதாவது ஒரு நம்பரை நிறுத்தி அடித்தா தான் டபுள்ஸ் வைக்கிறாங்க. இப்போ மெத்தடு கொஞ்சம் மாற்றி அடிக்கிறாங்க. அதனால் டபுள்ஸ் வருமானு தெரியல, பார்க்கணும். அப்படி வந்தால் இந்த நம்பரில் டபுள்ஸ் வரலாம். திரும்பவும் 7-2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 3-8, 6-1 வரணும். ஏற்கனவே 9-4 நேற்றைக்கு பவரில் அடித்ததுனால இன்றைக்கி கொடுக்கல. சப்போஸ் 9-4 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 9-4 இல்லை, 9-4 டபுள்ஸாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? வரலாம். ஆனால் இதுதான், இதில் ஏதாவது ஒன்று தான் பவர் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா சிங்கிள் நம்பர்னாலும் 3, 6 சி போர்டுக்கு வரலாம். 6 கூட சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள். ஏன்னா இங்கே பவர் நம்பர் வந்துருக்குது. சி போர்டுக்கு 6 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு நம்பர் என்னென்ன நம்பர் வரும் சி போர்டிலாங்கிறது. இதில் ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக சி போர்டில் நடைபெற்று வரும். 876, 783, 725, 245, 276, 142, 793, 240. சரிங்களா? இந்த சி போர்டு நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங்கில் உட்காரும்.
ஆனால் உங்களுடைய கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் சொல்கிறது தான் வரும்னு கிடையாது, எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். உங்கள் கணிப்புலேயும் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஒரு 2 நாள் அப்படி இப்படி போகும், எல்லா நாளும் அப்படியே போயிடாது, திரும்பவும் உள்ளே வந்தே ஆகணும். ஜோடி நம்பர் வரும். ஜோடி நம்பர் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15 செட்டுக்கிட்ட வந்துடுது. அப்போ நம்ம கொடுக்குறது ஒரு கணக்கு இருக்குது. இதுவே ஜாஸ்தி தான், ஒரு 4 செட்டு 5 செட்டு கொடுக்கலாம், இதுவே 8 செட்டு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது எல்லா நம்பரையும் உள்ளே கொண்டு வந்து வைக்க முடியாது. நம்ம எதை கழிக்கிறோமோ அதுலேருந்து ஜோடி சேர்ந்துருது, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆகி போயிட்டுருக்குது கணக்கில். சரிங்களா? ஆனாலும் திரும்பியும் அதே கணக்கில் தான் வருவாங்க. நம்ம அப்படி இப்படி போகிறத விட அப்படியே இன்ன இடத்துல நின்னாலே அது தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வாரத்தில் 2 வின்னிங் வந்தாலே போதும் நம்மளுக்கு, ஃபுல் வின்னிங். சில நேரம் பவரில் போயிடுது, அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.